ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவு எதை பற்றி அப்படி கேட்டிங்கன்னா தியானம் செய்யும் அன்பர்கள் இன்னொருத்தரை தொடலாமா தொடக்கூடாது அப்படின்ற பதிவு. என்ன கேட்குறீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் பெரிய பெரிய குருமார்கள்லாம் பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுவாங்க. அவங்க ரூமுக்குள்ளேயே தான் இருப்பார்கள். அவர்கள் வெளியில் நடமாட்டம் அதிகமாக செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் தங்களுடைய ஆற்றல் செலவாகிவிடும் என்ற காரணத்தினால் அவர்கள் பொதுமக்கள் மத்தியில் வெளிப்பட மாட்டார்கள். சில குருமார்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு 10 சீடர்கள் சூழ்ந்து கொண்டு இருப்பார்கள். குருநாதரை தொடவும் விட மாட்டார்கள். சில குருமார்கள் என்ன சொல்வார்கள் என்றால், தங்களுடைய கால்களில் யாராவது வீழ்ந்து வணங்கினால் அவருடைய கர்மா தங்களுக்கு விடுவதாகவும், அதனால் தங்களுடைய பாதங்கள் வீங்கி விடுவதாகவும் சில குருமார்கள் சொல்வார்கள். அதனால் தியானம் செய்யும் அன்பர்கள் இன்னொருத்தர் தொடலாமா என்று கேள்வி வரும்போது ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் தொடலாம். ஏனென்றால் தற்போது உதாரணமாக ஒருவர் உங்களிடம் தன்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்கிறார் என்றால் அவர்களை நீங்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம். மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் அவர்கள் உங்களை தொடலாம். நீங்கள் அவர்களுக்கு கருணை அடிப்படையில் உதவி கூட செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அவர்களுடைய உடலில் உள்ள ஆறாவிலிருந்து வரக்கூடிய காந்த கதிர்வீச்சுகள் உங்களுடைய உடலில் உள்ள காந்த கதிர்வீச்சுகளை தாக்கும் என்ற போதிலும் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வது நல்லது. ஏனென்றால் அது எப்படி என்றால், அவர் உங்களை மருத்துவமனைக்கு அழைக்கிறார். அது இறைவனுடைய அழைப்பின் பேரில் தான் உங்களை தேர்ந்தெடுத்து அவர் அழைக்கிறார். உங்களை அழைக்கும் போது நீங்கள் அவரை மருத்துவமனை கொண்டு சேர்ப்பதனால் அது உங்களுக்கு அவருடைய கெட்ட காந்த அலைகள் உங்கள் உடம்பில் ஏறி உங்களை தாக்குகிறது என்றால் அது உங்களை சிறிய எறும்பு கடித்த மாதிரி தான். பெரிய விஷப்பாம்பு கடித்த மாதிரிலாம் கிடையாது. சின்ன எறும்பு கடித்த மாதிரி தான். ஏனென்றால் உங்களுக்கு 6 மாதம் கழித்து ஒரு பெரிய நோயோ அல்லது தாக்கப்பட்டு நீங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற விதி இருந்தால் அந்த விதியானது அப்போதே கழிந்து விடுகிறது. நீங்கள் ஒருத்தரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உதவி செய்வதனால் அப்போதே உங்களுடைய கர்மவினை கழிந்து விடுவதனால் நீங்கள் 6 மாதம் கழித்து நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏற்கனவே நீங்கள் மருத்துவமனை சென்று வந்து விட்டீர்கள். கர்மம் கழிந்து விட்டது. அந்த நோயாளியுடைய காந்த கதிர்வீச்சினால் உங்களை தாக்குவது உங்களை சிறிய எறும்பு கடித்தது போல் உங்கள் அசௌகரியத்தை உண்டு பண்ணுகிறது. என்றால் 6 மாதம் கழித்து நீங்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஒரு விபத்தினாலேயோ அல்லது பல ஜென்ம கர்மவினையினாலேயோ நீங்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஒரு ஆப்ரேஷன் செய்யக்கூடிய அளவுக்கு சென்றால் கூட அதுமாதிரி நடக்காது. ஏனென்றால் உங்களுடைய கர்மா 6 மாதம் முடிய கழிந்து விடுகிறது. நீங்கள் செய்தலுக்கான வினை கழிந்து விடுகிறது. உங்களுடைய புண்ணிய கர்மாவினாலேயே அது சரியாகிறது. எனவே நீங்கள் தியானம் செய்வர்கள் அடுத்தவர்களை தொடலாம். அடுத்தவர்களுக்கு தொட்டு உதவி செய்யலாம். செய்யும் பொழுது சில சங்கடங்கள் ஏற்படும் தான். ஏனென்றால் ஒரு வீட்டை சுத்தம் செய்யும்போது அந்த வீட்டில் உள்ள ஒட்டடைகள் நம்ம மேல் படுகிறது தான். நம் கண்களே விழலாம், ஆடைகள் மீது விழலாம். எனவே ஆனால் வீடு சுத்தமாகிறது அல்லவா? அதுபோல தான் நீங்கள் அடுத்தவர்கள் உதவி செய்யும்போது உங்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டாலும் உங்களுடைய கர்மா கணக்கு கழிந்து உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகள் சரி செய்யப்படுகிறது. எனவே நீங்கள் தியானம் அன்பர்கள் தயவுசெய்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் இப்போது அன்னதானம் செய்கிறீர்கள் என்றால்தான் உங்களுடைய அன்னதானம் வாங்குவதற்காக யாரும் வரலாம். சில பேர் தீய எண்ணத்தோடும் வரலாம், கெட்ட எண்ணத்தோடு வரலாம், நல்ல எண்ணத்தோடும் வரலாம், மது அருந்து விட்டு கூட வரலாம். அவருடைய எண்ணலைகள் உங்களை தாக்குவது சிறிய எறும்பு கடித்த மாதிரி தான். ஏன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தானது அப்பொழுதே கழிந்து விடுகிறது. நீங்கள் செய்யும் அன்னதான தொண்டு செய்வது மூலியமாக அன்னதானம் தொண்டு செய்யும்போது உங்களுக்கு வாங்குவருடைய சக்தி நிலையம் கொடுக்கின்ற உங்களுடைய சக்தி நிலையம் வெவ்வேறாக இருந்தாலும் அவருடைய காந்த அலைகள் அவர் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்த அலைகள் உங்களுடைய உடலை தாக்கினாலும் பிற்காலத்தில் உங்களுடைய கர்ம வினைகளை கழிவதனால் பிற்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்தாக இருந்தாலும் நீங்களே சில நாட்கள்
உணவு கிடைக்காமல் சில பந்து நடக்கிற அன்றைக்கெல்லாம் வந்து உணவகங்களே இருக்காது. கையில் 5000 10,000 ரூபாய் இருந்தாலும் உணவு கிடைக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். எவ்வளோ பணம் தான் உணவு கிடைக்காத சூழ்நிலை கூட நமக்கு ஏற்படலாம். எவ்வளோ பெரிய தியான குருவாக இருந்தாலும் அப்போது அந்த செயல்கள் ஏற்படாது. அந்த பசியோட வலி வந்து உங்களுக்கு வராது. 6 மாதம் முன்னாடி நீங்கள் உணவு தர்மம் செய்து விட்டதனால் 6 மாதம் கழித்து உங்களுக்கு அந்த பசின்ற அந்த உணர்வு பசி அவஸ்தை உங்களுக்கு வராது. அந்த மாதிரியான இந்த கர்மவினைகள் கழிகிறது. எனவே தியான அன்பர்கள் தாராளமாக அடுத்தவர்களை தொடலாம், தொண்டு செய்யலாம், தவறு கிடையாது, நல்ல விஷயம்தான். அது மூலியமாக உங்களுடைய பிற்காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பெரிய ஆபத்து வினைகள் வந்து இதனுடைய சொந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன். இது வந்து புத்தகத்தை படித்து விட்டோ எதை சொல்லவில்லை, சொந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு இந்த கருத்து பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.